ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் தகவல் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹியூமனிட்டி தகவல் போடுன்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. இப்போ ஒரு வேற லெவல் ஹியூமனிட்டி தகவல் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் நெப்ராஸ்கா ஸ்டேட்ல டேவிடுங்கிற ஒரு விவசாயி 80 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி தலைமுறை அந்த நிலத்துல தான் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விவசாயம் மட்டும் இல்லாம அந்த லேண்ட்ல தான் அவங்க ஃபேமிலியை தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த லேண்ட் தான் அவங்களோட வாழ்வாதாரமே. டேவிட் அதை புதுசா விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி அந்த 80 ஏக்கர் லேண்டை பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருக்காரு புதுசா விவசாயம் பண்ணலான்னு. ஆனா டேவிட் எதிர்பார்த்த மாதிரி அந்த விவசாயம் நடக்கல. போட்ட பணம் எல்லாமே நஷ்டமாயிருச்சு. டேவிட் ஒரு ஃபேமிலி எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க அந்த பணத்தை திருப்பி கட்டிடலான்னு, ஆனா அவங்களால முடியல. சோ பேங்க் அந்த 80 ஏக்கர் நிலத்தை டேவிட் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏலத்துல விட போறேன்னு சொல்லி அந்த நிலத்தை வச்சு டேவிட் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வாழ்வாதாரமே போயிருச்சு. சரி, கடைசி முறிச்சு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு அவங்க நிலம் ஏலத்துல வர அன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே இல்ல, கன்ஃபார்ம் நிறைய பேர் போட்டி போட்டு வேற யாரும் எடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏலம் வர நாளும் வந்துருச்சு. டேவிட் ஃபேமிலி முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பேங்க் ஏலம் வர இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அன்னைக்கு அந்த வில்லேஜ்ல இருந்து 200 விவசாயிகளுக்கு மேல வந்திருக்காங்க நிலத்தை ஏலத்துல எடுக்க. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு டேவிட்டுக்கு கன்ஃபார்ம் நம்ம நிலத்தை வேற யாரும் வாங்கிடுவாங்கன்னு. டேவிட்டோட நிலம் கரெக்டா ஏலத்துக்கு வந்திருக்கு. அந்த கம்மியான அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டேவிட் அந்த கம்மியான அமௌண்ட் கேட்டிருக்காரு. டேவிட் அவரோட நிலத்தை அந்த ஏலத்துல கேட்டதும் அங்கிருந்த 200 விவசாயில ஒருத்தர் கூட அதுக்கப்புறம் ஏலம் கேட்கல. அந்த ஊர்ல இருந்து எல்லா விவசாயிகளும் பிளான் பண்ணி வந்திருக்காங்க அந்த நிலத்தை திரும்ப டேவிடே வாங்க வைக்கணும்னு. அதே மாதிரி யாருமே கேட்காம டேவிடே விலை கம்மியா திரும்ப வாங்க வச்சிருக்காங்க. இதுல பல்பு வாங்கினது இந்த பேங்க் தான். எப்படி வேற லெவல் ஹியூமனிட்டில ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தரோட நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப 25 லட்சம் எங்களுக்கு ஃபைனா. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. இப்போ நம்ம ஒரு வேற ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் விவசாய சட்டம் வந்தப்போ பஞ்சாப் அதை எதிர்த்து எப்படி போராடினாங்க. பெரிய பெரிய ஹைவேஸில் பெரிய டென்ட் எல்லாம் போட்டு அங்கேயே தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து போராடினாங்க. அதுவே நமக்கு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா மாச கணக்கில் அங்கேயே உட்காந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து போராடினாங்க. இப்போ அதே மாதிரி பிரான்ஸில் விவசாயிகளுக்கு அதிக டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை எதிர்த்து பிரெஞ்சு விவசாயிகளை எப்படி போராடினாங்கிறது இங்கே தக்லீஃபே. ரோட்ல உட்காந்து போராடி எத்தனை நாள் கழிச்சு நமக்கு தீர்வு கிடைக்கிறதுன்னு எல்லா ஃபார்மர்ஸும் அவங்க ஊர் பக்கத்துல இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அவங்க வண்டியோட போய் அவங்க மாடு போட்ட டன் கணக்கில் இருக்க சாணியை எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலேயும் கொட்டிட்டாங்க. அந்த சட்டத்தை திருப்பி வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ் மேல இப்படியே தான் கொட்டிட்டு இருப்பேன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. Well, with governments cracking down on farmers in their bid to reach net zero, we've seen protests in Australia, in the Netherlands and America, but no one protests quite like French farmers who protested outside the government buildings, spraying those government buildings with manure to make their point. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. 1990s அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிற ஒரு சில முடிவுல ஒருத்தர் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. முன்கூட்டியே கணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமான டிசிஷன்ல கணிச்சிருக்காருன்னா, அமெரிக்கன் மிலிட்டரி பனாமாக்குல போனது, பிலிப்பைன்ஸ்ல நடந்த மக்கள் புரட்சி, அது கூட கல்ஃப் வார், இந்த மாதிரி ரொம்ப ரகசியமான விஷயங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி பிராங்க்ங்கிற ஒரு பிஸா கடைக்காரர் முன்கூட்டியே கணிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி கணிச்சாருங்கிறத இங்க தக்லீஃபே. எப்படின்னா, அமெரிக்காரங்க நிறைய ஃப்ரைட் ஐட்டம் பிஸா ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்க. இல்ல இவர் வாஷிங்டனை சுற்றி கிட்டத்தட்ட 80 பிஸா கடைக்கு மேல வச்சிருக்காரு. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாஷிங்டன்ல தான் இருக்கு. என்னன்னைக்குல பெரிய முடிவு எடுக்கிறாங்களோ அங்க நிறைய ஆபீசஸ் ஒன்னு சேருவாங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு பிஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க இவர் கடையில. எந்த ஆபீஸ்க்கு பிஸா டெலிவரி கொடுக்குறோங்கிறத நோட் பண்ணி அந்த ஆபீஸ்ல என்னென்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரட்டா பண்ண அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு பிஸா கடைக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பையன் ஒண்ணே சாதாரணமா நினைச்சிராது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட், தி மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்பைஸ் வி ஹவ் எவர் ஹேட். வீரராக ஸ்ரீலங்காவும் நேபாள் என்னென்ன உதவிலாம் இந்தியா கிட்ட இருந்து வாங்க முடியுமா வாங்கிக்கிட்டு சைனாக்காக இந்தியா கழட்டிட்டாங்களோ அதே துரோகத்தை இப்ப மால்தீவும் பண்ணிருக்கு. போன வருஷம் மால்தீவ்ஸோட புது பிரசிடென்ட் வந்து முகமது முசு அவரோட பாலிசியில இந்தியாவுக்கு எதிராகவும் சைனாக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு. இப்ப அதிகபட்சம் அவர் சைனாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். சரி, இது கூட அவங்களோட பாலிசி, அவங்களோட முடிவு அவங்க தான் எடுத்தாகணும். நம்ம இதுல ஒன்றும் சொல்ல போறது இல்ல. இப்படி மால்தீவ்ஸ் இந்தியா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி சைனாவோட பாலிசி ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மாசத்தோட முதல் வாரத்தில் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு ஒரு டூர் போயிருப்பாரு. அந்த இடங்களில போட்டோ எடுத்து போட்டு அந்த டூரிசம் டெவலப் பண்ற மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம நாட்டில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்ம ப்ரோமோட்
ப்ரோமோட் பண்றோம். இந்தியாவில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு, இங்க வந்து சுத்தி பாருங்க, இந்தியன்ஸ் இங்க வந்து சுத்தி பாருங்கன்னு சொல்லி இந்த இடத்த நம்ம ப்ரோமோட் பண்றோம். அது இந்தியாவை சேர்ந்த ஒரு இடம். இதுக்கு எதிராக மால்தீவ்ஸ் சேர்ந்த ஒரு 3 மினிஸ்டர்ஸ் அந்த லட்சத்தீவுல இருக்க ரூம்ஸ்ல நல்லாவே இருக்காது, ரூம் ஸ்மெல் நல்லாவே இருக்காது, நாரும் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதுக்கும் மேல இன்னொரு மினிஸ்டர் நரேந்திர மோடியை ஒரு கோமாளின்னு இந்தியாவை சாணி கூட கம்பேர் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க பாலிசி அவங்க சைனாக்கு சப்போர்ட்டா மாத்தினா அது அவங்களோட டிசிஷன், அதுல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தரைக்குறவா பேசினா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க இப்படி ட்வீட் போட்டதும் இந்தியாவில் இருக்க சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே பாய்காட் மால்தீவ்ஸ் பத்திக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில இருந்து ஒரு விஷயத்துக்கு மாலதீவ்ஸுக்கு 2 லட்சம் பேர் டூரிசம் போறாங்க. இது மால்தீவ்ஸோட டோட்டல் டூரிசம்ல 20% இதை மால்தீவ்ஸ் இழந்துருச்சு. இந்த வருஷம் மால்தீவ்ஸ் டூரிசம் இந்தியாவில இருந்து புக் பண்ணவங்க எல்லாருமே கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய டூரிசம் கம்பெனிஸ்லாம் நாங்க இனி மால்தீவ்ஸுக்கு டூரிசம் போட மாட்டேன்னு சொல்லி மால்தீவ்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் இத்தனை வருஷமா இந்தியா மால்தீவ்ஸ்க்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோ அந்த லிஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த பிரச்சனை இந்தியா மக்கள்கிட்ட உச்சத்தை தொட்டதுமே அந்த 3 மினிஸ்டர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மால்தீவ் கவர்மெண்ட். ஒரு வகையில் இதுவும் கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மாதிரி தான். ஆனா நம்ம இதை சோஷியல் மீடியால முடிச்சிட்டோம். Maldives' closest neighbor 88 during the coup. India repelled mercenaries who tried to oust the president 1988. Or in 2004 when the tsunami struck. Or in 2014 during the water crisis, a fire broke out at the Malay Water and Sewage Company. So Maldivians had no drinking water. They sent an SOS to New Delhi and within 12 hours, Indian planes landed with water. 2 Indian ships arrived later. Put together, India delivered some 2,300 tons of water to the Maldives. So I come back to the same question. Can President Moizu afford to antagonize India? The short answer is no. அமெரிக்கா கனடா மாதிரி கண்ட்ரீஸ்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்னன்னா அவங்க வீட்டு முன்னாடி இருக்க கார்டனை ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். அது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அப்படி கிளீனா இல்லாத வீட்டுக்கு ஃபைனலா போடுவாங்க கவர்மெண்ட். இப்படி கார்டன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குப்பை எங்க போறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை நடக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அமெரிக்கால. அப்படி இங்க ஒரு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுல கொட்டிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த வீட்டுக்காரங்க சிசிடிவில பார்த்துட்டு எப்படி ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க நீங்களே பாருங்க. Trees, they're blowing in the breeze. GTA 5ல மைக்கேல் கேரக்டர் பண்ணி இந்த நெட் ஆக்டர் GTA 6 ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. அப்ப கமெண்ட் செக்ஷன்ல இந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா, இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த மனுஷன் என்ன புதுசா இருக்குன்னு சொல்றாரு நீங்களே பாருங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சவங்க பிஸ்தா. What's something that really surprised you with this trailer the most? How big the asses are. How big the asses are. That surprised me. There's some big asses in that trailer. I mean, a lot of them. It's almost every ass in that trailer, other than the male asses. Big. உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கும். நம்ம சேனல்ல கேரளாவில் ஒரு ஊராட்சி தலைவர் அடிக்கடி பவர் கட் ஆனதுக்கு இபி ஆஃபீஸ் எப்படி ரிவெஞ்ச் எடுத்திருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி சம்பவம் வேற விஷயத்துக்காக நம்ம ஊரில் நடந்திருக்கு. இப்போ அதான் பார்க்க போறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள்முருகன் ஒருத்தர் அவர் ஊரில் இருக்க டொயோட்டோ ஷோரூம்ல ஒரு கார் சர்வீஸ் விட்டு இருக்காரு. சர்வீஸ் விட்ட இடத்துல ரெடி பண்ணி தரதுல ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க, அவர் எப்படிலாம் அலைய விட்டாங்கிறத இங்கே பிரச்சனை. ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து உங்க கார் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவரும் போய் பார்த்தா ரெடி ஆகல சார், இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கன்னு சொல்லி இந்த மாதிரி சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. இப்படி அவர் அடிக்கடி அலக்கழிச்சிருக்காங்க. இதுல கடுப்பான அவரு 1 மாசம் கழிச்சு உங்க கார் ரெடி ஆயிடுச்சு, உங்க பில் 40,000, நீங்க வந்து கார் எடுத்துக்கலாம் சொல்லி அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. இதை கேட்ட அருள்முருகன் டொயோட்டோ ஷோரூம்ல அவங்க பண்ண வேலைக்கு இது எப்படியாச்சும் அவங்களை பழி வாங்கணும்னு 40,000 ரூபாய்க்கும் 20 ரூபா நோட்டு 10 நோட்டு சில்லற காசா கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து இந்தாங்க என்னங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் முடியாது, நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க. இது மாதிரி 3 வாட்டி வர வச்சு ஃபீல் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் பட்ட மனதை வந்து இதுக்கப்புறமா எந்த ஒரு கஸ்டமர் தான் இது மாதிரி வந்து ஒரு ராங் கமிட்மெண்ட் வரக்கூடாதுன்னா அவன் தகுந்த ஃபாலோ கற்றுக்கின்னு நான் இந்த வேலை பெயிண்ட் போகிறது கூட 15,000 இன்னைக்கு 4 அதுதான் பனிஷ்மெண்ட். வரட்டா